குழந்தைகளை எப்படி வளர்க்கறதுன்னு பல பெற்றோர்களுக்கு தெரியறது இல்ல. அப்படின்னா குழந்தைகளோட நண்பர்கள், வேலைக்காரங்க, டிரைவர்ஸ், கெஸ்ட், ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், அதே மாதிரி குழந்தைகளோட பழகுற எல்லாரையும் நம்ம கவனிக்கணும். உதாரணமா எனக்கு வந்த ஒரு கேஸை பத்தி சொல்றேன். வசதி படைச்ச ஒரு பெரிய மனுஷன், மனைவியை இழந்தவர். அவருக்கு 2 பெண் குழந்தைங்க. குழந்தைங்க மேல உள்ள பாசத்தால அவர் வேற கல்யாணமே பண்ணிக்கல. இளம கோளாறுனால தன் சுயநலத்துக்கு அடிமையானவர் சில பெண்களோட உடல் உறவு கொள்றத மூத்த குழந்தை பார்க்க வேண்டியதாயிடுச்சு. தன் தாயார போல சாயல் உள்ள தங்கச்சி அப்போ அதிகமா நேசிக்கிறாரோங்கிற சந்தேகமும் அவளுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உடலில் சில ஹார்மோன்ஸும் எல்லாம் சேர்ந்து 20 வயசுக்கு முன்னாலேயே அந்த குழந்தைய நிம்போமேனியாக், அதாவது அதிக காமவெறிங்கிற மனநோய்க்கு அடிமையாக்கிடுச்சு. அவளுக்கு அவளோட விருப்பம் தான் முக்கியம் ஆயிடுச்சு. அப்புறம் சொல்றேன். எல்லாருக்கும் நல்லவரா இருந்த அவர் மிஸ்டர் KPR மூர்த்தி. நேரம் அதிகமாயிடுச்சு. ரதி இன்னும் காணுமே. முதலாளி அங்க வருத்தப்பட்டு இருக்காரு. முதலாளி நீங்க பத்திரத்துக்கங்க. ரதி பொண்ணு வந்துருட்டுமே. அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ரதி, எங்க போயிருந்த? 1-2 ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போயிருந்தேன். இப்ப டாலாச்சு தெரியுமா? உனக்கு என்ன வயசாச்சு தெரியுமா? இது அமெரிக்கா இல்ல. அதுக்கு இப்ப நான் என்ன செய்ய? என்ன முட்டாள் நினைச்சுக்காத. யாரும் முட்டாள் இல்லப்பா. எழுத்து பேசுறது உனக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. எனக்கு நீ மட்டும்தான் மகன் நினைச்சுக்காத. தங்கச்சியை பார்த்து நீ கத்துக்க. நான் எப்பவுமே உங்களோட கண்ணுக்கு கெட்டவளாதான் தெரியுவேன். நான் அப்படி சொன்னா என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்ச சௌமியா தானே. படிப்புல கெட்டிக்காரி, கவிதை எழுதுறவ, எதுக்கு எடுத்தாலும் சௌமியா சௌமியா சௌமியா. அம்மாடி, நீங்க 2 பேரும் எனக்கு ஒரே மாதிரி தான். இல்லப்பா, நான் கெட்டவதா, நான் ஒத்துக்கிறேன். கதி, நம்ம பெரிய பொண்ணு என்ன ரொம்ப நோக்கடிக்கிறா. அவளுடைய போக்கு என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் என்ன செய்யட்டும் சாவித்திரி? எஸ், மூர்த்தி ஹியர். யாரு? பாஸ்கரா? எங்க இருந்து? ஏர்போர்ட்ல இருந்தா? நீ அங்கே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஓகே பிரபாகரா? ஐயா. பிரபாகரா, சிங்கப்பூர்ல இருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருக்கான். ஏர்போர்ட் போகணும். கோபி கிட்ட வண்டி ரெடி பண்ண சொல்லு. சரிங்க. மத்தியானம் நல்ல சாப்பாடு வேணும். ரதி எழுந்திருந்தாருன்னா வர சொல்லு. சரிங்க. கோபி, கோபி, என்ன முதலாளி ஏர்போர்ட்டுக்கு போகணுமா? சீக்கிரம் வண்டி ரெடி பண்ணு. Come in.
வாடா பாஸ்கரா, வா. ரத்தி, ரத்தி, சீக்கிரமா. வா, இவர்தான் அங்கிள் பாஸ்கர். ஹலோ. ஹலோ. நல்லா வளர்ந்துருக்கால. ஆமா, சின்னவங்க அவ ஹாஸ்டல்ல இருக்கா. பரீட்சை நடந்துட்டு இருக்குல்ல, அடுத்த வாரம் வந்துருவா. நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிடு, டிஃபன் சாப்பிடணும். சீக்கிரம் போமா, ரூம் கட்டு. வாங்க. முதலாளி, அதையும் போட போறீங்க? டாடி உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இங்க இருந்து போக எனக்கு மனசே வரல. உங்களையெல்லாம் விட்டு எப்படிதான் இருக்க போறணும். ரதி ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கிட்டா. வாங்க. அந்த சிங்கப்பூர் கிழவன் சொன்ன கதையை கேட்டியா? இங்க இருந்து போறதுக்கு மனசே வரலையா. எப்படித்தான் இருக்க போறணும்ங்கறான். எல்லாம் நம்ம ரதியை பார்த்தே சொல்றான். இந்த காலத்துல வயசானவங்களை நம்பவே முடியாது. இங்க பாரு பார்வதி, இந்த காலத்துல வயசானவங்களை எப்பவும் நம்பிடாத. என்ன மாதிரி வாலிப பசங்களை நம்பு. என்ன கட்டிக்கிட்டேன்னா 16 பெத்து தெருவாழ்வு வாழலாம், தெரியுமா? உன்னை நம்பினா தெரு வாழ்வுதான் கிடைக்கும்.